அனைவருக்கும் வணக்கம். திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லட்சுமாங்குடி மரக்கடை என்ற பகுதியில் இருக்கிறோம். இங்கு பல்வேறு வகையில் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களுக்குமான திரு அருட்குறள் என்று கிட்டத்தட்ட 13,300 குறள்களை இறைவனுடைய ஆசியோடு எழுதியிருக்கக்கூடிய நபரை இன்று சந்திக்க இருக்கிறோம். அதாவது குறிப்பாக பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு புலவர்களையும் எழுத்தாளர்களையும் கவிஞர்களையும் சித்தர்களையும் கண்டிருக்கக்கூடிய தமிழகத்தில் இன்று இந்த திருவாரூர் மாவட்டத்தில் நாம் சந்திக்கக்கூடிய அருட்பா ஞானி குறட்பா சித்தர் ஆதி ஐயன் அடிகளார் அவர்களுடைய ரா செல்வராசனார் பிஏ அவர்களை சந்திக்க இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த திரு அருட்குறள் புத்தகத்தை கிட்டத்தட்ட 13,300 குறள்கள் நீங்க எழுதியிருக்கீங்க. இந்த குறள்கள் மூலியமாகவும் இந்த கிட்டத்தட்ட 10 பாகங்கள் மூலியமாகவும் பல்வேறு தலைப்புகள்ல மக்களுக்கு நல்ல செய்திகளை எடுத்து வச்சிருக்கீங்க. இந்த செய்திகளை இந்த தகவல்களை கொடுப்பதற்கான முன்னுதாரணமா எது உங்களுக்கு இருந்துச்சு? இந்த எண்ணம் எப்போ உங்களுக்கு தோன்றுச்சு? எப்பொழுதுமே இறை நம்பிக்கை உள்ளவனால் என் உடல் உயிருக்குள்ள இறைவன் எப்பொழுதும் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இறைவன் என்று சொல்லும் போது இறைவியும் உண்டு. அவர்கள் மூலமாக அவர்கள் எனக்கு அறிவுறுத்திய சொற்கள் தான் பாடல்களாக பிறந்துள்ளன. பாடல்கள் ஏற்றப்படுவதுங்கிறது அறிவு கூர்மையினால் ஏற்றப்படுவது. ஆனால் பாடல்கள் அருளப்படுவது என்பது இறைவனுடைய வரத்தினால், நாம் பெற்ற வரத்தினால் இறைவனுடைய அருளால் நம்ம அந்த பாடல்கள் பிறந்துடும். என்னுள்ளேந்து பிறந்து வளர்ந்து வரும். கிட்டத்தட்ட 13,300 குறள்களை நீங்க எழுதியிருக்கீங்க. இந்த குறள்களை எழுதுவதற்கு எவ்வளவு காலகட்டங்கள் உங்களுக்கு ஆயிருக்கு? 13,300 குறள் எழுதும் போது கிட்டத்தட்ட சுந்தரபாண்டியத்துல பேரூராட்சி நிர்வாகியாரியாக பணியாற்றும் பொழுது அந்த ஊர் தெய்வம் வைகுண்டமூர்த்தி சாஸ்தாவும் பூர்ண புட்கலாவும் ஆதிபராசக்தி தாயும் என்னை ஆட்கொண்டு என் உடலில் கலந்து அந்த பாடல் எழுதுவேன். நைட்டில் பெரும்பகுதி எழுது, அதாவது இரவு நேரங்களில் தான் எழுதுவது. என்ன பகல் நேரங்களில் எழுதினால் வேலை பாதிப்பு ஏற்படும், மக்களுக்கு அதிருப்தி ஏற்படும். அதனால மக்களுக்கு சேவை, அதாவது உங்களுடைய அரசு பணி காலத்திலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை பயன்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 13,300 குறள்களை நீங்கள் எழுதியிருக்கிறீங்க இல்லையா? 10 பாகமாக எழுதியிருக்கீங்க. உங்களுடைய குழந்தை பருவமும் பள்ளி பருவமும் அதோட கல்லூரி பருவமும் எப்படி இருந்துச்சு? எல்லாமே இறைவன் வழி நடத்தி சென்ற வழியிலேயே சென்று கொண்டிருந்தேன். நானாக சுயமா சிந்தித்து ஒரு காரியத்தை செய்ததில்லை. பள்ளி சிறு வயதாக இருக்கும் பொழுதும் பள்ளி பருவத்தில் இருக்கும் போதும் கல்லூரி படிப்பு படித்து முடிக்கும் போதும் எல்லாம் இறைவனுடைய அருளால தான் எனக்கு எதுவுமே நடந்தேறியது, ஈடேறியது. அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் நீங்கள் இந்த இறைவன்ங்கிற ஒரு வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறீர்கள். கல்லூரி படிக்கும் பொழுதும் பள்ளி படிக்கும் பொழுதும் இந்த இறை நாட்டம் என்பது உங்களுக்கு இருந்துச்சா? அதாவது அதை சொல்ல போனா எப்போதுன்னு கேட்டால் தாயின் வயிற்றுல எப்படி கருவாக தரித்தனோ அந்த நேரத்திலிருந்து இறைவனுடைய அருள் என்னை பரிபூர்ணமாக ஆட்கொண்டது. அதாவது உங்களுடைய சிறு வயதிலிருந்தே இந்த இறைவனுடைய நாட்டம் என்பது உங்களுக்குள்ளேயே இருந்து வளர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகமாக இன்று வெளியாகிருக்குங்கிறது ஒரு கருத்தை அளிக்கிறாங்க இல்லையா? நிச்சயமா. இப்ப தொடர்ந்து இன்றைய காலகட்டத்துல நீங்க எழுதியிருக்கக்கூடிய ஒவ்வொரு புத்தகங்கள் வாயிலாகவும் பல இலக்கணங்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கவிநயம் படைத்திருக்கக்கூடிய ஒரு புலமை வாய்ந்த தமிழ் அறிஞரால எழுதப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்க அதிகமா பயன்படுத்திருக்கீங்க. ஏதாவது இதுக்காக சிறப்பான கல்வி எதுவும் பயின்றிருக்கீங்களா? ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல தமிழ் மொழி என்பது ஒரு மிகப்பெரிய அளவுல பின்னடைவை ஏற்படுத்திருக்கக்கூடிய இந்த நவீன காலத்துல பின்னடைவு அடைஞ்சிருக்கு. நீங்க இதுவும் இந்த மாதிரி எதுவும் படிச்சிருக்கீங்களா? இதுக்காக எதுவும் படிச்சிருக்கீங்க? இதுக்காக தனியா ஒன்றும் படித்தது கிடையாது. இயற்கையிலே ஏற்பட்டது, இறைவனால் கொடுக்கப்பட்ட அறிவு மூலமாக இயற்கையில ஏற்பட்டது. ஆனால் எனக்கு கிடைத்த ஆசிரியர் பெருமக்களே இப்பொழுது நினைவு கூறணும். ஏன்னு கேட்டால் அவ்வளவு சிறந்த புலமிக்க ஆசிரியர்கள் எனக்கு ஆசிரியராக
பள்ளியிலேயும் ஆசிரியராகவும் கல்லூரியிலேயும் ஆசிரியராகவும் எனக்கு அமர்ந்தது தான் பெரிய இறைவனுடைய அருட்கொடை. அவர்களிடம் பெற்றது தான் அந்த அறிவு. இப்ப தொடர்ந்து இன்னைக்கு பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் வந்து இது போன்ற இருக்கக்கூடிய புத்தகங்களை படிக்கக்கூடிய ஒரு தருணம் என்பது ஒரு ரொம்ப குறைந்து போயிருக்கு. இதை பத்தி நீங்க இவ்வளவு குரல்களை வந்து மனிதர்களுக்காக, மக்களுக்காக, உலக மக்களுக்காக இந்த குரல்களை எல்லாம் எழுதியிருக்கீங்க. இதை எப்படி பொதுமக்கள் கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? எந்த மாதிரியான நம்பிக்கையின் அடிப்படையில நீங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க? இது பெரும்பகுதி இந்த குரல் வந்து திரு அருட்குரல் இருக்குங்க. ஆமா. இதை மக்கள் படிக்க ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா பிறகு இந்த புக்கை தான் வாங்கணும்னு நினைப்பாங்க. நிச்சயமா நிச்சயமா. அவங்க படிக்கிறதுக்கு தூண்டுறதுக்கு உண்டானது பல மேடைகளில் நம்ம ஏறி இதனை பிரபல்யத்தை எடுத்து சொல்லணும். சொன்னாதான் அவங்களுக்கு புரியும். தானாக படித்து முன்னுக்கு வரணுங்கிறது ரொம்ப குறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் இல்லை. அதனால நம்ம அவங்களுக்கு தூண்டி விடணும், அவ்வளவுதான். அது ஒரு விழிப்புணர்வு மூலியமாக இந்த புத்தகத்தை பத்தின விழிப்புணர்வு அவங்களுக்கு ஏற்படுத்தினாதான் அவங்க வந்து இந்த புத்தகத்துடைய அருமை பெருமை எல்லாம் தெரிய முடியும். ஐயா, நான் இந்த புத்தகத்தை பார்க்கும் பொழுது பல்வேறு முனைவர்கள், பல்வேறு பல்கலைக்கழகத்தில் பணிபுரியக்கூடிய முனைவர்கள் எல்லாருமே வந்து உங்களை பாராட்டி அதனுடைய வாழ்த்துரைகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. எந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 82 ஆண்டுகள் வந்து இந்த உலகத்துல நீங்க வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள், பல்வேறு மக்களை சந்தித்திருக்கிறீர்கள், பல்வேறு முனைவர்கள், பல்வேறு புலவர்கள், பல்வேறு சித்தர்கள், பல்வேறு கடவுள்களை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நபராக நீங்கள் ஒரு சான்றோராக இவ்விடத்திலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த வாழ்க்கை என்பது இந்த 82 வருட காலங்களாக எப்படி இருந்திருக்கிறது? ஒரு சுருக்கமான ஒரு பதிவை வந்து ஒரு நேயர்களுக்காக சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கை வந்து எப்பொழுதுமே எல்லா மக்களையும், எல்லா உயிரினங்களையும் ஒன்று போல நினைத்து நேசிக்கிறவன், யாரையும் வித்தியாசமாக கருதக்கூடியவன் அல்ல. எல்லா மக்களும் எல்லா வளங்களோடும் நலங்களோடும் பலமாக வாழ வேண்டும் என்று கருதுவோம். யாரிடத்திலும் எந்த வேற்றுமை வந்துட்டு நான் எப்பொழுதுமே காட்டியதே கிடையாது. எல்லாரும் ஒன்று, மக்களாக எப்போ உயிரினங்கள் எல்லாருமே ஒன்றுதான். பகுத்தறிவுக்குரிய சக்தி இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது. மற்ற உயிரினங்களுக்கு நமக்கும் ரெண்டு ஒன்று தான். இந்த பகுத்தறிவு தான் நம்மளை வித்தியாசப்படுத்துது. அதனால அவங்களுக்கும் எல்லா நலங்களும் ஏற்படணும், வாய்க்கணும், கொடுத்து அருளணும் அப்படின்னு எதிர்த்தால் எப்பொழுதுமே வேண்டி எந்த உயிரினங்களும் கஷ்டப்படக்கூடாது. உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களும் வந்து நன்மையாகவும் சுகாதாரமாகவும் வாழ வேண்டும் என்பதை வேண்டியே உங்களுடைய வாழ்க்கை பயணமானது தொடர்ந்துருக்கீங்க. நீங்க ஒரு அரசு பணியாளராக இருந்திருக்கீங்க, பள்ளி பருவத்துல படிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் 2 கல்லூரிகள்ல முக்கியமான 2 கல்லூரிகளாக இருந்திருக்கிறது தமிழகத்தில். அந்த கல்லூரியில வந்து படிச்சிருக்கீங்க. அதன் பிறகு உங்களுடைய பட்டப்படிப்பிற்கு பிறகு நீங்கள் ஒரு அரசு பணியாளராக ஒரு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு பணியில நீங்க தொடர்ந்து 33 ஆண்டுகளாக நீங்க தொடர்ந்துருக்கீங்க. இதெல்லாம் தாண்டி எந்த இடத்துல வந்து இந்த புத்தகம் எழுதுவதற்கான ஒரு தூண்டுதல் உங்களுக்கு உருவாச்சு? அதான் சொல்றது, ஆரம்ப காலத்திலிருந்து சிறு வயதிலிருந்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவன். அந்த இறையருளை தான் தூண்டி இந்த நூல்களெல்லாம் எழுதியிருக்கிறேனே தவிர வேற யாருடைய தூண்டுதலும் கிடையாது. நினைத்தவுடனே பாடல்கள் எழுதக்கூடிய சக்தி எனக்கு இறைவன் அருளி இருக்கிறான். தொடர்ந்து 17,290 திரு அருட்குறள் எழுதி முடிச்சுட்டேன். ஓ, அப்படியா? இதுல வந்து 13,300 புத்தகங்களை வெளியிட்டிருக்கீங்க. என்ன 3,990 திரு அருட்குறள் வெளியிடணும். ஓ, இன்னும் எழுதி வைத்திருக்கக்கூடிய திருக்குறள் வந்து நீ வெளியிடுவதற்காக தயாரா இருக்கீங்க இல்லையா? நிச்சயமா. ஒரு அற்புதமான மனிதரிடம் நம்ம தற்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோம். அதாவது அருட்பாணானி குரட்பா சித்தர் ஆதி சிவன் அடிகளார் அவர்களுடைய, ஆதி ஐயன் அடிகளார், அதாவது குறிப்பாக சிவராசனார் என்று அழைக்கப்படக்கூடிய மரக்கடையை சேர்ந்திருக்கக்கூடிய நபருடன் தற்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். உலகத்தில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வியலுக்காக அவர் கிட்டத்தட்ட 13,300 குறள்களை எழுதி, அருத்திருக்குறள்களை எழுதி வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து அடுத்தடுத்த பாகங்களில் இவரை பற்றி இருக்கக்கூடிய கருத்தியல் சிந்தனைகளையும், அதே போன்று அடுத்து பல நூற்றாண்டுகள் வாழ இருக்கும் இந்த மக்களுக்காக அவர் என்ன கூறியிருக்கிறார் என்பதை பற்றி பல பாகங்களாக, பல தொகுப்புகளாக, பல தலைப்புகளை நாம் காண இருக்கிறோம். நன்றி.